அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினம் பிரித்தானியாவுடைய உள்துறை அமைச்சர் பிரித்தானியாவினுடைய அகதி கோரிக்கை தொடர்பாகவும் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் பிரித்தானியாவில் தம்முடைய எதிர்காலத்தை எவ்வாறு கட்டமைத்துக் கொள்ளலாம் என்ற விடயம் தொடர்பாகவும் முக்கியமான ஒரு முன்மொழிவினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். அந்த சமர்ப்பித்தலிலே அகதி கோரிக்கை தொடர்பாகவும் அவர்களுடைய நிரந்தர வதியுரிமை தொடர்பாகவும் அவர்கள் தங்களுடைய குடியுரிமையை குடும்ப உறுப்பினர்களை எவ்வாறு தங்களுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பாகவும் அதே போல கோரிக்கைகளிலே அந்த அகதி கோரிக்கைகளிலே கோமோவிஸினால் அதாவது உள்துறை அமைச்சினால் அவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான அல்லது அவர்கள் சட்டத்தின் முன் சென்று வெற்றி பெறக்கூடிய வகையிலான வாய்ப்புகள் இல்லை என்று கருதப்படுகின்ற கோரிக்கைகளை எவ்வாறு சர்டிஃபை பண்ணுறது, அதாவது அவர்களை அந்த கோரிக்கையினை மேலதிகமாக கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை நிறுத்துவது தொடர்பாகவும் அதே போல் பாதுகாப்பான நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகளில் இருந்து வந்து அகதி கோரிக்கை முன்வைப்பவர்கள் உடைய கோரிக்கைகளை ஒரு நேர்முகத்தின் ஊடாகவே அதை பரிசீலிப்பது தொடர்பாகவும் அதே போல் மேலதிக கோரிக்கையின் அதாவது ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக அகதி கோரிக்கையினை அதாவது அகதி கோரிக்கைகளை அனைத்துமே நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் மேலதிக விண்ணப்பத்தினை சமர்ப்பது தொடர்பான விடயங்களை எவ்வாறு சமர்ப்பிக்கலாம் என்ற விடயம் தொடர்பாகவும் அதே போல் இந்த அகதி கோரிக்கையிலே கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட உள்துறை அமைச்சரால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தை நாடும் பொழுது அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் அந்த அதாவது நீதிமன்றத்தை நாடுவது விடயத்திலே அதை வரையறைக்குட்படுத்தி அதாவது குறிப்பிட்ட ஒரு நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாகவே அந்த தீர்ப்பினை வழங்கி அதனை முடிவுக்கு கொண்டு வர தொடர்பாகவும் முக்கியமான அறிவித்தல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதைவிட அகதி கோரிக்கையாளர்கள் அல்லது அகதி அந்தஸ்து வழங்கப்பெற்றவர்களுடைய அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த கொடுப்பனவுகள் அவருடைய இருப்பிடம் வழங்குவது அல்லது அவர்களுக்கான கொடுப்பனம் வழங்குவது அவர்கள் அந்த டேக்ஸ் பேயர்ஸ் அதாவது வரி செலுத்துவர்களுடைய உதவித்தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்வதில் உள்ள கட்டுப்பாடுகள் பெனிஃபிட்ஸ் பெறுவதில் உள்ள கட்டுப்பாடுகள் தொடர்பாகவும் பல்வேறு முன்மொழிவுகளை முன்வைத்திருக்கின்றார். இதில் முக்கியமாக நான் இப்பொழுது உங்களுடன் கலந்துரையாடப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இந்த அகதி கோரிக்கை அல்லது அகதி அந்தஸ்து வழங்கப்படுவது என்ற விடயத்திலே எவ்வாறான இறுக்கமான நிலைமைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதிலே இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் பிரித்தானியாவிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மிகவும் முக்கியமான இறுக்கமான கடினமான ஒரு முன்மொழிவாக இந்த அகதி கோரிக்கை தொடர்பான முன்மொழிவு பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இதுவரை காலமும் 5 ஆண்டுகள் இந்த அகதி கோரிக்கையாளர்களுக்கு தற்காலிக பதிவுரிமை வழங்கப்பட்டு அதன் பின்னர் அவர்களுக்கான நிரந்தர பதிவுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு நிரந்தர பதிவுரிமை வழங்கப்படும் பட்சத்தில் அவர்கள் ஒரு வருட காலத்தை காத்திருந்து அதன் பின்னர் அவர்கள் பிரித்தானிய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதுவரை காலமும் இருந்தது. இந்த வாய்ப்பானது தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கான சமீட்சைகள் அல்லது அதற்கான முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் அந்த தற்காலிக பதிவுரிமை அதாவது அகதி கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தற்காலிக பதிவுரிமை என்பது 30 மாதங்களுக்கு 2.5 ஆண்டுகளுக்கு வரையறுக்கப்பட்டு அந்த 2.5 வருடங்கள் முடிவில் அவர்களுடைய அந்த அகதி கோரிக்கை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதாவது அவருடைய நாட்டிலே அவர்கள் சொந்த நாட்டிலே அவர்கள் சென்றால் அவர்களுக்கு தற்பொழுதும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த மேலதிகமாக மீண்டும் 2.5 ஆண்டுகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் 2.5 ஆண்டுகளாக தங்களுடைய அந்த தற்காலிக வதிவிடத்தினை புதுப்பித்து 20 ஆண்டுகள் பிரித்தானியாவில் வசிப்பார்களாக இருந்தால் அவர்கள் நிரந்தர வதிவுரிமைக்கு அதாவது இன்டிஃபினிட் லீவ் டு ரிமைன் அல்லது செட்டில்மெண்ட் என்று சொல்லுவோம் அதற்கு விண்ணப்பிக்க முடியும். அதுவும் அந்த 20 வருட காலப்பகுதியிலே அவர்களுடைய அந்த ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்களா, அவர்கள் தொடர்ச்சியாக பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்களா, ஏதாவது பெனிஃபிட் அதுகளை எடுத்திருக்கிறார்களா போன்ற விடயங்கள் அனைத்துமே கருத்திலே கொள்ளப்பட்டுத்தான் அந்த நிரந்தர பதிவுரிமை தொடர்பான விண்ணப்பமும் பரிசீலிக்கப்படும் என்று மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு சிறிய ஒரு ஒரு
ஒரு சாதகமான ஒரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது என்னவென்று சொன்னால், இந்த அகதி விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் ஒரு வகைப்படுத்தலுக்குள்ளே தங்களுடைய அந்த அகதி அந்த வகைப்படுத்தலிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த புதிய வகைப்படுத்தல் என்னவென்று சொன்னால், புரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி என்று சொல்லி புதிய ஒரு வகைப்படுத்தலை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய அந்த அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த தற்காலிக உரிமையை ஒர்க் அண்ட் ஸ்டடி, புரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி என்ற அந்த வகைப்படுத்தலை மாற்றிக்கொள்ள முடியும். அது என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட காலப்பகுதியில் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை பெருக்கி அல்லது தொழில்களை பெற்று தொழில் மூலம் தங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொண்டு பொருளாதாரத்துக்கும் பங்களிப்பினை மேற்கொள்கின்ற அதேவேளை இன்னொரு பகுதியினர் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வர்களாக இருந்தால் அவர்கள் அதன் அடிப்படையில் அந்த தங்களுடைய அந்த புரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி என்ற அந்த வகைப்படுத்தலிலே தங்களுடைய அகதி தற்காலிக உரிமையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் மாற்றிக்கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் தாங்கள் நிரந்தர உரிமை பெறும் காலப்பகுதியை விரைவுபடுத்த முடியும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது எவ்வளவு காலம் என்ற வரை இதுவரை சரியாக சொல்லப்படவில்லை. எனவே அது கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் சொல்லலாம் ஒரு எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விடயமாக கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததான முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த குடும்ப உறுப்பினர்களை அவர்களுடன் இணைத்துக் கொள்வது, அதாவது அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினரை தங்களுடன் இணைத்துக் கொள்வது இல்லை சேர்த்துக் கொள்வது தொடர்பான விடயம் ஃபேமிலி ரியூனியன் சொல்லுவோம். அதாவது ப்ரீ ஃப்ளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முன்னர் உருவாகிய தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை தங்களுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பான விடயங்கள் அல்லது கணவன் பிள்ளைகளை இணைத்துக் கொள்வது தொடர்பான விடயங்கள். இந்த விடயத்திலே மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடு கொண்டு வரப்பட இருக்கின்றது. அதாவது இந்த 2.5 ஆண்டுகள் அவர்களுக்கான அகதி அந்தஸ்து வழங்கப்படுமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தங்களுடன் இணைத்துக் கொள்வது தொடர்பில் மிகவும் இறுக்கமான நடைமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படும் என்று கூறியிருக்கும் அதேவேளை இந்த அகதி அந்தஸ்து 2.5 வருட அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் தங்களுடைய அந்த உரிமையை புரொடெக்ஷன் ஒர்க் அண்ட் ஸ்டடி அந்த ஸ்டடி ரூட் என்ற அந்த வகைப்படுத்தலுக்குள்ளே மாற்றிக்கொள்வாராக இருந்தால் அவருடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்வது இலகுவானதாகவும் விரைவானதாகவும் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த விடயமும் ஒரு முக்கியமான மாற்றமாக அல்லது முக்கியமான ஒரு சாதகமான விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக என்னென்னு சொன்னால், இந்த சிலருடைய அகதி கோரிக்கைகள் உள்துறை அமைச்சினாலேயே தீர்மானிக்கப்படும். அதாவது இந்த கோரிக்கையானது மிகவும் வீக்கான, அதாவது மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்ற ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அல்லது இது மிகவும் உருவாக்கப்பட்ட விடயம் ஏதோ ஒரு காரணங்களால் அதனை இந்த ஹோமோயிஸ் சர்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்கிறது. அதாவது அவர்கள் அதை தடை செய்வார்கள். அவ்வாறு சர்டிஃபை பண்ணுவார்களாக இருந்தால் அவர்களுக்கான அப்பீல் ரைட்ஸ், அதாவது அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கான அந்த அங்கீகாரம் அல்லது அதற்கான அனுமதி ஹோமோயிஸ்னால் மறுக்கப்படும். அதுவும் இப்பொழுது இறுக்கமாக்கப்பட இருக்கின்றது. கூடுதலான அந்த அதாவது அகதி கோரிக்கைகளை பரிசீலிக்கும் பொழுது அந்த சர்டிஃபிகேஷன் என்ற விடயத்தையும் இறுக்கமாக்கி அதனூடாக இந்த அகதி கோரிக்கைகளை கூடிய அளவுக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், சிங்கிள் இன்டர்வியூ என்ற விஷயம். அதாவது இந்த ஆபத்தற்ற நாடுகள், அதாவது பாதுகாப்பான நாடுகள் அல்லது ஆபத்தற்ற நாடுகள்னு சொல்லப்படுகின்ற இந்த நாடுகளின் பட்டியலில் இருந்து இங்கே அகதி கோரிக்கை முன்வைப்பவர்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிக்கும் பொழுது அவற்றுக்கு ஒரு நேர்முகத்தின் ஊடாகவே அந்த கோரிக்கைகளை பரிசீலித்து அதற்கான தீர்மானங்களை மேற்கொள்வது என்ற ஒரு முடிவும் எடுக்கப்படுவதற்கான முன்மொழிவும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த ஆபத்தற்ற நாடுகளில் இருந்து வருகின்றவர்கள், குறிப்பாக இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வருபவர்கள் இவ்வாறான பிரச்சனைகளை இவ்வாறான விடயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ஃபர்தர் சப்மிஷன் என்று சொல்லப்படுகின்ற விடயம். அதாவது அனைத்து அகதி கோரிக்கைகள் தொடர்பான அனைத்து விடயங்களும் உள்துறை அமைச்சர் நிராகரிக்கப்பட்டு மேல்முறை செய்யப்பட்டு மேல்முறையீட்டிலும் நிராகரிக்கப்பட்டு வேறு வழி இன்றி அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்றால் தங்கள் உயிருக்கு ஆபத்து என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு சமர்ப்பிப்பை, அதாவது ஒரு அகதி கோரிக்கை சமர்ப்பிப்பை முன்வைப்பார்களாக இருந்தால், ஃபர்தர் சப்மிஷன் அகதி கோரிக்கை முன்வைப்பார்களாக இருந்தால் அந்த சமர்ப்பிப்பானது
ப்ரொடெக்ஷன் பேஸ்ட், அதாவது தனியே அவருடைய நாட்டுக்கு திரும்பிச் செல்வதால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்ற அடிப்படையில் மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் என்ற விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அகதி கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது பொதுவாக பரிசீலனை உட்படுத்தும் பொழுது அகதி கோரிக்கை, அதே போல் மனித உரிமை, அதே போல் அவருடைய குடும்ப வாழ்க்கை, அதே போல் அவர்கள் வேறு ஏதாவது அதாவது சட்டத்துக்கு புறம்பான காரணங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான ஏதாவது விசா வழங்க வேண்டுமா என்ற விடயங்கள் அனைத்துமே பரிசீலிக்கப்படும். ஆனால் இனிவரும் காலங்களில் இந்த ஃபர்தர் சப்மிஷனுக்கு போகும்பொழுது தனியே ப்ரொடெக்ஷன் என்ற அடிப்படையில் மட்டும்தான் செல்ல முடியும் என்ற விடயமும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்துக்கும் மேலதிகமாக இந்த அகதி கோரிக்கை தொடர்பான மேல்முறையீடுகளை விரைவுபடுத்துவதனூடாக அதிலே வெற்றி பெறுவர்கள் போக அதிலே தோல்வி அடைவர்களை நாடு கடத்துவதற்கு அல்லது அவர்களை தங்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக புதிய அந்த மேல்முறையீட்டு முறை ஒன்றையும் அவர்கள் உருவாக்குவதற்கான முன்மொழிவை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல் தொடர்ச்சியாக பல்வேறு மேன்முறையீடுகளை மேற்கொள்ளாமல் குறிப்பிட்ட ஒரு மேன்முறையினூடாகவே அனைத்து தீர்வுகளையும் பெற்று அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அந்த அகதி கோரிக்கையை வழங்குவதா இல்லையா என்று தீர்மானித்து அவர்களை சொந்த நாடுகளுக்கு அனுப்புவதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக அதற்கான முன்மொழிகளும் பட்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நேற்று தினம் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த உள்துறை அமைச்சினுடைய முன்மொழிவுகள் பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு சில வேளைகளிலே பல்வேறு திருத்தங்களை உள்வாங்கி அவை சட்டமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உண்மையில் அதாவது பிரித்தானியாவிற்கு அண்மை காலங்களிலே வருகின்ற சட்டவிரோத குடியேற்றவாசிகளை கட்டுப்படுத்துவதிலே பிரித்தானிய அரசாங்கம் முடிந்தளவுக்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் அது வெற்றியளிக்காத சந்தர்ப்பத்தின் ஒரு வெளிப்பாடாக, அதே போல அரசியல் அழுத்தங்கள், பொருளாதார அழுத்தங்கள், இந்த காரணங்களால் இவ்வாறான ஒரு இறுக்கமான சட்ட நடவடிக்கை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த அகதி கோரிக்கை தொடர்பான விடயங்கள் தொடர்பாக மேலதிகமான சட்ட ஆலோசனைகள் அல்லது சட்ட தேவைகள் அல்லது விரைவுபடுத்த வேண்டிய தேவைகள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இமிகிரேஷன் லாயர்ஸ் லிமிடெடை தொடர்பு கொள்வதனூடாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம், விரைவுபடுத்தலாம். அவ்வாறான தேவைகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் 02-31411-0688 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் இமிகிரேஷன் நிறுவனத்தினுடைய சட்ட ஆலோசகர்களுடன் உதவிகளை பெற்று உங்கள் கோரிக்கைகளை அல்லது உங்களுடைய அகதி தொடர்பான விடயங்களை நீங்கள் சிறப்பாக முன்கொண்டு செல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.